நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தொன்று பேச ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1465வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தின் விளக்க உரை. இது வரைக்கும் 950 நாமாவளி பார்த்தாச்சு. இன்னைக்கு கடைசி நாள் 951லேருந்து 1000வது நாமாவளியோடு முடிச்சிட போகிறோம். சரி, இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, இதுக்கு வியூவர்ஸாக அவ்வளவு இல்லை. அது வருத்தம். சரி, அப்படி எப்படாப்பா முடியும்னு ஆகிடுச்சு எனக்கு. சரி, அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டுப்பா. 4 பேர் பார்த்தா தான் நமக்கு மனசு ஒரு திருப்தியாக இருக்கும். யாருமே பார்க்கலன்னு போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. சரி, இப்போ இந்த விளக்க உரை பார்க்க போகிறோம் 951லேருந்து. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம், நேற்று 950 பஞ்சசங்ச உபசாரணி 5 விதமான உபச்சாரங்கள் அம்பாளுக்கு பண்ணுறோம். கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், அந்த மாதிரி 5 பண்ணுறோம். பஞ்சசஞ்சோபசாரணி 951 என்னென்னா, சுலபமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்காள் அம்பாள். இதனால் அவள் பக்தர்கள் சோர்வில்லாமல் திரும்ப திரும்ப அவளை உபசரிக்க முடிகிறது. சாஸ்வதி என்றால் திரும்ப திரும்ப என்ற அர்த்தம். திரும்ப திரும்ப என்று உபசரிக்கப்படும் சாஸ்வதி 951. சாஸ்வதி என்றால் எப்பொழுது இருப்பவள் என்று அர்த்தமாகிறது. அதுவும் தான் நிலையாக நித்தியம் இருப்பவள் அவள். இது மட்டும் இல்லாமல் நித்தியமான நிலையான ஐஸ்வர்யத்தையும் உடையவள். சாஸ்வத ஐஸ்வர்ய 952. இந்த காரணத்தினால் பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி எப்போதும் அவளால் கொடுக்க முடிகிறது. ஐஸ்வர்யம் மட்டுமில்லாது நமக்கு வேண்டிய சுகம் அனைத்தும் தருவாள். சுகத்தை தருபவள் சர்மதா 953. அவளுக்கு பெயர். சுவாமி இதே போல் பக்தர்களுக்கு சுகத்தை தள்ளி தருவன் பார்க்கிறோம். அதனால் அவருக்கு சங்கரன் சம்பு என்ற பெயர். அவரையே மோகமடைக்கியவள் சம்பு மோகினி 954. ஐஸ்வர்யத்தை தருவதால் மகாலட்சுமியும் அவளே. மகாலட்சுமியாகிய ஸ்ரீதேவியும் அவளே. பூதேவியும் அவளே. தாரா 955. அம்பாளுக்கு பெயர். பூதேவி வடிவனானவள். பூதேவியின் உச்ச சிகரமான ஹிமாச்சலம் என்னும் பர்வதராஜனுக்கு குமாரியும் அவளே என்பதால் தரசுதா 956. மகாலட்சுமியா பக்தர்களுக்கு செல்வம் தருவதும் அவளேதான். ஆம், சகல சம்பத்தும் நிறைந்த தன்யா 957 அம்பாள். தனம் தருவாள். முதலில் தர்ம சிந்தனையை நமக்குள் புகுத்திவிட்டு பின்னர் செல்வம் தருவாள். அப்போதுதான் முறைப்படி நமக்கு கிடைத்த செல்வத்தை பிரயோகம் செய்ய முடியும். தர்மம் முக்கியம். ஆம், அம்பாளே தர்மிணி 958. தர்மமே அவள் சுபாவம். தர்மபத்தினி 959. தர்மத்தை மனதில் விருத்தி செய்பவளும் அவளே. அறத்தை வளர்த்தது பரசுவே குலபதி என்று சொல்லப்படுகிறது. நாம் தர்மப்படி நடந்தால் நமக்கு நல்லது. நம்ம தேவலோகத்தில் உள்ளவருக்கு நாம் பண்ணும் யஜ்யம் முதலிய தர்மங்கள் மிகவும் உபயோகமாகிறது. அதனால தான் அவளுக்கு மழையெல்லாம் பெய்யறா நமக்கு. ஸோ இந்த லோகத்துக்கும் சகாயம் பண்ண வேண்டும். இந்த விஷயத்தை பகவான் கிருஷ்ணரும் கீதையில் சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவியானவள் இந்த லோகம் இந்திரலோகம் என்னும் அந்த லோகம் சர்வானந்த எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவள். லோகாதீத 960. அம்பாள் லோகங்களுக்கு மட்டுமல்ல, குணங்கள் தாம் இல்லா இன்பமே என்று சொல்லப்படுகிறது. திருவாசகம் சொல்றது. குணங்களுக்கும் அப்பாற்பட்டவள். குணாதீதா 951. 961. அவளை ஏன் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட சர்வாதீதா 962 அம்பாள். எல்லாவற்றையும் கடந்தவள் என்பதனால் சகல பிரபஞ்சங்களை கடந்தவளா? ஆம். அதே சமயத்தில் பிரபஞ்சத்தில் உழைக்க சாந்த சுரூபியாக சமாத்மிகா 963 விளங்குகிறாள் அம்பாள். லோகம் குணம் இப்படி எல்லாவற்றுக்கும் கடந்தவளா அம்பாள். ரூபம் வடிவு இவற்றையும் கடந்தவள் தானே? ஆம், வடிவில்லாதவள் அவளே வடிவுடைய நாயகி. ரூபம் என்று பார்த்தோமானால் பந்தூக புஷ்பம் என்று காந்தி வடிவினள். பந்தூக குசும பிரிக்கியா 964. குமாரி வடிவில் இருக்கிறார். பாலா 965. தாயாக இருந்தாலும் ஒரு கன்னியா குழந்தைக்கு இருக்கிற பாவியம் தான் அம்பாளுக்கு என்று சொல்கிறார் பரமாச்சாரியார். செம்பவள திருமேனி சிறுமி என்று திருமூலரும் சொல்கிறார். அவள் செய்கிற திருப்படியாளர்கள்லாம் சொல்லவே முடியாது.
எல்லாம் அவள் திருவிழாடுகளே. லீலைகளே லீலைகளால் சந்தோஷப்படுகிறாள் தேவி. லீலா வினோதினி 966 என்று அழைக்கிறோம். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாரே தனை ஒழித்து பாலையாய் இருக்கும் அம்பாளே படுத்த சுமங்கலி 967 வடிவில் காணப்படுகிறாள். பாலாம்பிகையாக இருந்தாலும் படுத்த சுமங்கலியாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்போதும் சுகத்தையே தருபவள் சுககரி 968. இப்படி பற்பல வடிவங்களில் தேவி விளங்குவதால் தன் பக்தனும் அவளுக்கு விதவிதமாய் அலங்காரம் பண்ணி பார்க்கிறான். ஆம், எப்போதும் நமக்கு அலங்கரிக்கப்பட்டவளாக இருப்பாள் அம்பாள். சிவே சாட்சியா 969 என்கிறோம். படுத்து சுமங்கலியாக்குவது சுக்கக்கரி. இப்போ சிவே சாட்சியா பாலையாம் அலங்காரம், சுமங்கலி தாயாராகவும் அலங்காரம் தேவிக்கு. வெறும் அலங்காரம் மட்டுமில்லை, அவளே சுவாசினி 970 ரூபத்தில் இருக்கிறார். எனவேதான் சுவாசினியை பூஜிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். 30 வயசு பொம்பளைலாம் சுவாசினி கிடையாது, சுமங்கலி தான் அவள். 30 75 வயசு இருக்கணும். நல்லா அடிபட்டு வாழ்க்கையில் எல்லாம் கடந்து எல்லாத்தையும் ஒரே சமயம் பார்க்குற மாதிரி ஆளாக இருக்கணும். அப்படி பண்ணினா அம்பாள் மர்மம் பிரீத்தி அடைந்து விடுகிறாள். சுவாசினி அர்ச்சன பிரீதா 971 அவளுக்கு பெயர். எந்த ரூபமானாலும் அம்பிகையின் அழகு குறைவிருக்காது. உண்மை பூரணமான சௌந்தரியம் கொண்டவள் அம்பாள். ஆசோபனா 972 என்னும் பெயர் கொண்டவள். குறையே இல்லாத முழுமையான அழகி. வெளியழகு மட்டுமில்லை, உள்ளேயும் சுத்தமான 973 என்று முழு சுத்தமான மனதை உடைவ அம்பாள். இப்படி அம்பிகை கன்னியா ரூபத்திலும் சுபாசின் ரூபத்திலும் இருப்பதால் தான் ஸ்ரீவித்யா உபதர்கள் தங்கள் பூஜைகளில் ஒரு அங்கமாக கன்னியா பூஜையையும் சுபாசினி பூஜையும் பண்ணுகிறார்கள். அதனால் ரொம்பவும் திருப்தி தேவிக்கு. இது தவிர ஸ்ரீவித்யா உபாசகர்களின் ஸ்ரீசக்கர பூஜையில் அவர்கள் பண்ணும் பிந்து தர்ப்பணத்திலும் மிகவும் சந்தோஷம் அடைகிறார். பிந்து தர்ப்பண பரா, பிந்து தர்ப்பண சந்துஷ்டா 974 இந்த அம்பாளை அழைக்கிறோம். ஸ்ரீசக்கர மேருவில் பிந்துவில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஸ்ரீசக்கர பூஜையில் வெளி ஆவரணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஆவரணம் பூஜித்து 9வது ஆவரணத்தில் கடைசியாக தேவிக்கு பிந்துவில் பூஜை பூர்வஜா 975 என்று எல்லாத்துக்குமே உண்டான தேவிக்கு அவருடைய பரிவார தேவர்கள் அத்தனை பேருக்கும் பூஜையெல்லாம் ஆன பின் கடைசியாக பூஜை பண்ணது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். முதலே உண்டாளுக்கு ஏன் பூஜை பண்ண, அவளுக்கு தான் முதல்ல பூஜை பண்ணணும்னு கேட்டால், முதல் மட்டும் இல்லை, அவளே முதலும் அவளே முடிவும், அவளே நடுவில் இருப்பதும் அவளே. ஸ்ரீசக்கரத்தில் உள்ள ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒரு அபிமான தேவதை உண்டு. உதாரணமாக ஒரு 8வது ஆபரண தேவதைக்கு திரிபுராம்பிகான் பேர் 976. அந்த ரூபமாக இருப்பது அம்பாள் தான். ஒவ்வொரு ஆபரணத்திலும் அபிமான தேவதையார் திரிபுரமாரணி, திரிபுரா சித்தா, திரிபுராஸ்ரீ மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொரு சக்கரத்திலும் பல தேவதைகள், ஒரு சக்கரேஸ்வரி, ஒரு யோகினி, ஒரு முத்திரை என்று எல்லாம் உண்டு. ஆம், சர்வசம்சோபனம் முதல் சர்வ திருக்கண்டா வரை 10 முதிரைகள் உள்ளன. கைவரர்களை விதவிதமாக மடக்கி தேவியின் முன் காணிப்பது. இந்த 10 வித முத்திரைகளாலும் நமக்கு ஆராதிக்கப்படுவள் தசமுத்திர சமாராக்கியா 977 ராமகிருஷ்ணா படத்தில் அந்த புக்கு வாங்கி பார்க்கலாம். இப்படியெல்லாம் ஆராதிக்க பக்தனுக்கு சகல புருஷார்த்தங்களையும் தந்துவிடுகிறாள் தேவி இல்லையா? ஸ்ரீசக்கரத்தில் ஒவ்வொரு ஆபரணமாய் பூஜை பண்ணி வரும் பக்தன் 9 ஆபரணங்களை 5வது சர்வாத்தசா சக்கரம் வந்தவுடன் அவனுக்கு தேவி சகல புருஷார்த்தங்களை தந்துவிடுகிறாள். தன்னுடைய பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுவதில் அத்தனை அவசரம் அவளுக்கு. இந்த சர்வாத்தசாத சக்கரத்தின் அதிஷ்டான தேவதையான திரிபுராஸ்ரீ இதற்காகவே தன் வசத்தில் வைத்திருக்கிறார். இதனால் திரிபுராஸ்ரீ வசங்கரி என்று 978 போற்றப்படுகிறார் அம்பாள். இந்த ஆபரண தேவத்தைக்கு முத்திரை சர்வோன் மாதினி. இப்படி ஒவ்வொரு ஆபரணத்துக்கு உரிய 9 முத்திரைகளின் மொத்த ரூபம் 10வது முத்திரையான சர்வ திருக்கண்டா என்பது பெயர். கைகளால் தேவிக்கு முத்திரை காட்டுவதனால் தேவிக்கும் அந்த ஆபரண தேவர்களுக்கும் சந்தோஷம் ஏற்படுகிறது. லோக விளக்கத்திலேயே நம் இருக்கை நோக்கி வணக்கம் செல்வது இருக்கிறது. இந்த வந்தன முத்திரை நமக்கு சந்தோஷம் தருகிறது. இதுபோல பற்பல தேவர்களுக்கும் உரிய முத்திரைகள் உள்ளன. ஒவ்வொரு முத்திரைக்கும் அர்த்தம் உண்டு. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தன் கையில் எப்பொழுதும் சின்முத்திரையில் காணப்படுவார். அது ஞானத்தை குறிக்கும். ஞான முத்திரை என்று பெயர். அந்த முத்திரை ரூபமாக இருப்பது அம்பாள் தான். ஞானமுத்ரா 979. இந்த ஞானத்தை குறிக்கின்ற இந்த முத்திரையும் அவளே. இந்த முத்திரையை குறிக்கும் ஞானத்தினால் அடையப்படும் ஞானகம்யா 980 ஆக இருப்பது அவளே. ஞானமாகவும் ஞானத்தினால் அறியப்படும் பொருளாக வழங்குவதும் ஞானகேஸ்வரூபிணி 981 இருப்பதும் அவளே. கமலாலயன் ஆகி வானவர் தொழும் ஈஸ்வரனார் இளமேவிய கருணாகர ஞான பராபரை என்று
அம்பிகையை போற்றிய திருப்புகள். முத்திரைகள் இவ்வளவு விசேஷங்கள் உள்ளதா? தேவி பூஜையில் பிரயோகமாகும் முத்திரைகளில் பிரதானம் எது? சர்வ யோனி முத்திரை. இந்த முத்திரையே தேவி ஸ்வரூபம். அம்பாளுக்கு எதனால் யோனி முத்ரா 982 என்ற பெயர். இந்த முத்திரையிலிருந்து தான் மீது முத்திரைகள் உண்டாகின. இந்த முத்திரையில் உட்பட்ட 9 முத்திரைகளும் சேர்ந்து சமஷ்டி ரூபமான முத்திரை சர்வ திருக்கண்டா என்ற முத்திரை. இதற்கு மகா யோனி முத்திரை என்ற பெயர். இந்த முத்திரையின் சர்வ ஈஸ்வரியாக சர்வ திருக்கண்டேஷி 983 ஆக விளங்குகிறாள். திருக்கண்டா என்பது 3 கண்டங்கள் இந்த அர்த்தமாகிறது. இந்த 3 கண்டங்கள் யாவை? சோமன், சூரியன், அக்னி என்ற ஸ்ரீவிதியின் 3 கண்டங்கள். இவற்றின் அதிதேவதை அம்பாள். இதிலுமே 3 இருப்பது தேவிதான். இப்படி சத்வ, ரஜோ, தமோ குணத்துகளையும் விளங்குகிறார் அம்பாள். அதனால் திரிகுணா 984 என்று பெயர். இந்த 3 குணங்களையும் உள்ளடக்கி மற்றுமுள்ள மூவுலகத்தையும் உள்ளடக்கிய ஜனனியும் அவளே. அதனால் அம்பா 985 என்ற பெயர் படுகிறாள். முக்காலங்களிலும் நமக்கு தாயின் தந்தையை போல் தேவியே. மேலும் 3 கோணங்கள் கொண்ட யோனி சக்கரம் ஸ்ரீசக்கரத்தின் மத்தியில் இருக்கும். இந்த திரிகோணமே அம்பிகையின் ஸ்வரூபம். இதனால் திரிகோணகா கடைசியே நிர்மற்ற ட்ரயங்கள் 986 என்று அழைக்கப்படுகிறார். யோனி சக்கரத்தை அடைந்திருப்பவள் என்ற அர்த்தம். 3 குணங்களை கொண்ட படைத்தவள் தேவி. அதனால் அவற்றை சம்பந்தப்படாமல் இருப்பாள் இல்லையா? ஆம். அதுபோல பாவம் புண்ணியம் எல்லாம் அவள் உள்ளடக்கிய விஷயங்களே. இதனால் அவற்றை சம்பந்தமில்லா இருப்பவள், பாவமே அணுகாதவள். அனகா 987. அம்பிகையை சம்பந்தப்பட்ட எல்லாமே அவள் மகாத்மியங்களும் இப்படியே ஆச்சரியம் தருவியாக தான் இருக்கிறது. ஆச்சரியகரமான சரித்திரங்களை உடையவதா என்பதால் அம்பாளுக்கு அத்புத சாரித்ரா 988. தேவர்கள் வேண்டியதற்கு இணங்கி பண்டனையும் மகிஷனையும் சும்ப நிசும்பர்களை வதம் செய்து தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினாள் அம்பாள். பக்தர்கள் யாராக இருந்தாலும் வேண்டியதை அளவே அல்லாமல் அளித்து தந்துவிடும் பாஞ்சிதாத பிரதாயினி 989 அம்பாள். வேண்டுவோர் வேட்கையாய் வேட்பராய் வேட்பாருக்கு ஈண்டு பொருளாய் அதனை ஈட்டுவதாய் நிற்கும் என்று அம்பாளை போற்றுகிறார் பாரதி. அம்பிகையை அறிவது எழுதப்பட்ட விஷயமில்லை. தேவர்களுக்கு மெட்டா சமாச்சாரம். நம் விஷயம் அப்படியே. ஆனால் முயற்சி பண்ணினால் முடியும். அபியாசம் பண்ணினால் அம்பாளை அறியலாம். அபியாசிய ஜாதா அபியாசா திசை ஜாதா 990 என்று அபியாசத்தின் பெருமையால் அறியத்தக்கவள் அம்பாள். அபியாசத்துக்கு வழி என்ன? அம்பிகையை உபாசிக்க 6 வழிகள் சொல்லப்படுகிறது. இவற்றில் அத்வா என்று ஒரு வழக்கம். அத்வா என்றால் வெளி, வர்ணம், பதம், மந்திரம், கலை, தத்துவம், பவனம் என்று 6 அத்வாக்கள் சொல்வது உண்டு. இந்த 6 விதமான அத்வாக்களையும் கடந்த ரூபம் கொண்டவளாய் இருப்பதால் அவளை ஷடத்வாதி ரூபணி 991 என்கிறோம். 6 சமயங்கள் தோறும் வேறு வேறு ஆகி விளையாடும் உன்னை யாவர் அறிவார் என்று தாய்மார் சொல்றார். யாருக்கு மேல் தெய்வங்கள் இல்லையோ அவளை உபாசிப்பது விளையாட்டா? ஆனால் கவலை வேண்டாம். அவளை நோக்கி ஒரு அடி வைத்தால் அவள் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பாள். நீ எப்படிப்பட்டவள், உன் ஸ்துதி என்ன என்பதையெல்லாம் முக்கியமில்லை. பட்சபாதமே காட்டாமல் கருணை பண்ணுவாள். காரணமே இல்லாமல் கருணை பொழிகின்ற அம்பாள். அவ்வியாஜ கருணாமூர்த்தி 992. இந்த கருணையினால் நம்மை சூழ்ந்திருக்கும் அஜ்ஞான இருளை போக்கிறாள். அஜ்ஞான துவாந்த தீபிகா 993. துன்பமே பிறப்பே இறப்படுமைக்கு தொடக்கு எல்லாம் அறுத்த நல் செய்து ஜோதி என்று திருவாசகம் சொல்கிறது. அஜ்ஞானிகளாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் கூட அவளை அறியும்படி கருணையுடன் வழி பண்ணி வைத்திருக்கிறாள். ஆபால கோப விதிதா, அதாவது மாடு மேய்க்கிற மாதிரி ஆபால கோப விதிதான்னா இடையர் இருக்க மாதிரி ஒன்றுமே தெரியாமல் அவளுக்கே மாதிரி அம்பாள் பண்ணுறான்னு அர்த்தம். 994 என்று போற்றப்படும் அம்பாள். எல்லோருமே அவளை அறியலாம். ஆபால கோபாலம் என்றால் சமஸ்த ஜனங்களையும் குறிக்கும். எனவே அனைவராலும் அறியத்தக்கவள் அம்பாள்.
தன்னை அறியக்கூடிய வகையில் எளிமையாய் வெளிப்படை தந்திருக்கிறார். வழி எளிதுதான், பக்தி பண்ணுவதுதான் அந்த வழி. யார் வேணாலும் பக்தி பண்ணலாம், உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை எளிதில் அறியக்கூடிய என்பதால் அவளை யார் என்று சத்தம் மறந்துவிடக்கூடாது. சர்வலோகங்களுக்கு ஈஸ்வரி, கோடானு கோடி அண்டங்களையும் படைத்து காக்கும் வேலையை பண்ணி வரும் கோடானு கோடி பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் அவர் சொற்படி அப்படியே நடக்கிறவர்கள். அவருடைய ஒரு உத்தரவை கூட அவரால் மீற முடியாது. அம்பாள் யாராலும் மீற முடியாத கட்டளைகள் உடையவள் என்பதால் அவளுக்கு சர்வாலுங்க சாசன 995 என்று பெயர். அவளே ராஜராஜேஸ்வரி. தன் சிம்மாசனத்தில் வீற்றிருந்தபடியே தன் உத்தரவுகளால் யோகங்களை நடத்தியிருப்பவள் அவள். மும்மூர்த்திகள் மற்றும் 33 கோடி தேவர்களுக்கும் ராஜாதிராஜன் மகாராணி. ஸ்ரீசக்கர ராஜன் இல்லையா, ரத்ன சிம்மாசனத்தில் இருப்பவள். பஞ்ச பிரம்மாசனத்தில் மகாமேரு உச்சியில் இருக்கிறவள். ஸ்ரீசக்கரமே அவள் இருப்பிடம். ஸ்ரீசக்கர ராஜன் இல்லையா, 996. அங்கே காமேஸ்வர மடியில் அமைந்திருக்கிறாள். சகல ஸ்ரீயுடன் அங்கே இருக்கிறாள். எனவே அவளை ஸ்ரீமதி என்கிறோம். இப்படி ஸ்ரீமதியாகவும் திருபரனாகிய சுவாமியின் பக்தினியாக இருப்பதால் அவளை ஸ்ரீமத் திருபசுந்தரி 997 என்கிறோம். சகல ஸ்ரீ என்றால் சர்வமங்கலம் என்று அர்த்தமாகிறது. ஆம், அம்பாள் தான் சர்வமங்கள பரம மங்கள வடிவானவள். அவளை ஸ்ரீ சிவா 998 என்கிறோம். சிவம் என்றால் மங்களம், ஸ்ரீ சிவான சர்வமங்கலம். மங்களமாய் விளங்கும் சிவமும் அவளே, மங்களத்தை தரும் சக்தியும் அவளே. இப்படி சிவஸ்வரூபமாக சக்தி ஸ்வரூபம் இருப்ப அம்பாளை சிவசக்தி ஐக்கிய ரூபணி 999. உடையாள் உன் தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி என்று பாடினார் மாணிக்க வாசகர். ஸ்ரீசக்கர ராஜன் இல்லையா, சிவசக்தி ஐக்கிய ரூபணி சொல்லியிருக்கோம் இல்லையா. சிவன் உருவத்தில் சேர்ந்த பார்வதி சிவகாமி என்று போற்றிய திருப்புகழ். நிச்சயமாக நம்ம அம்மா 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 என்று அழைத்தால் குழந்தை எழுவது போது அவள் தரும் அன்பும் சந்தோஷமும் தான் மனத்துக்கு சந்தோஷத்தை தரும். சகல பாவங்களிலும் லலிதம் என்ற பதத்தால் குறிக்கப்படும். அம்பிகையை பற்றிய அனைத்து விஷயங்களுமே லலிதமானவை தான், மனதுக்கு சந்தோஷம் தருபவை தான். இப்படியாக அம்பாள் லலிதம் பொருந்தியவளாகவும் நமக்கெல்லாம் அம்மாவாகவும் இருக்கிறபடியால் அவளை லலிதாம்பிகா 1000வது நாமாவளி என்று போற்றி வணங்குகிறோம். இப்படி பேரன்பு காட்டி நமக்கு சந்தோஷம் ஏற்படுத்தும் வகையில் நம்மை அக்கறையுடன் கவனித்து வந்த சகல சௌபாகியங்களையும் காரணமே இல்லாது பொங்கும் கருணையினால் நமக்கு தந்து அருள் புரியும் மகாராஜி ராஜராஜேஸ்வரியை நம்ம போற்றி வணங்குவோம் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னையோட 1000வது நாமாவளி முடிஞ்சிடுறது. எனக்கு இதுவரை நம்ம 15 நாட்களை பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. கடைசி நாளாக நீ இது முடிஞ்சிடுறது. இது அம்பாளுடைய ஆக்கியினால் ஏற்படுத்தப்பட்டு நான் சொல்லியிருந்திருக்காத எனக்கு திரும்பவும் கடைசியாக என்னுடைய தாட்ஸை சொல்லிடுறேன். நான் லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறது கொஞ்சம் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு இது. ஆனால் அது கேட்குறது, சிரவணம் பண்ணுறதுன்னு ஒன்று. அதை கூட கேட்க மாட்டேன்றா, பார்க்க மாட்டேன்றா ஒரு வருத்தம் எனக்கு. என்னதான் அது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறமே, தினம் படித்து நம்ம சொல்கிறோமே, ஏன் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஸோ கடைசியாக பாருங்கள், 100 பேர் கூட பார்க்கல. 1462வது வீடியோவை 100 பேர் கூட பார்க்கல. 89 பேர் தான் பார்த்துருக்கா. ஸோ இந்த 1000வது நாமாவளி முடிஞ்சாச்சு, கடைசி நாள் முடிஞ்சாச்சு. ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இது வரைக்கும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, பின்னாடியே பாருங்க, அதை பார்த்து தெரிஞ்சுங்க, அதான் சொல்ல முடியும். நான் சிரவணம் பண்ணுறது நல்லது, படிக்கிறதுன்றது தனியது, சிரவணம் பண்ணுறது ஒரு பெரிய காரியம். அதுக்குன்னு தனியாக நம்ம
allocate டைம். ஸோ இந்த கடைசி நாளில் இந்த இது இருக்க 15 நாள் பார்த்துருக்கோம். இன்னையோட 16வது நாள் சோடசீனா மாதிரி 16வது நாள் 1000 நாமாவளி முடிச்சுட்டேன். உங்களுடைய கோஆப்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பார்த்து முடிச்சிடுங்க, கேட்டு முடிச்சிடுங்க. ஸோ ஒரு நிறைவு பெற்றோம் அதில். ஸோ தட் வாட் இட் மீன்ஸ், ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு அவர் அம்பலிங்க ரொம்ப அழகாக அனுபவிச்சு சொல்லியிருக்கார். அவர் ராஜகோபால சுவாமியே ரொம்ப அழகாக அவருக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கார். அது அப்படியே எடுத்து போட்டிருக்கா அவள். ஸோ இது மாதிரி யாரும் போட முடியாது. நங்கந்தலூர் ராஜராஜ ஸ்ரீபடத்துக்கும் சர்வமங்களா அம்பாளுக்கு ஒரு நன்றி கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.